ஹாய் ஆல், வெல்கம் டு கவ்யமித்ரா vlog. இன்றைக்கி நம்ம டே 3யோட அந்தமான் vlog தான் பார்க்க போகிறோம். டே 3 நாங்கள் இருந்த ஹோட்டலில் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிவிட்டு எங்களோட ட்ரிப்பு பிளானு டே 3 என்னென்னா, போர்ட் பிளேயர்லேருந்து ஹேவ்லாக்கு ப்ரைவேட் ஃபெரியில் போவோம். ஸோ ப்ரைவேட் ஃபெரி ப்ளஸ் உங்களுக்கு வந்து கவர்மெண்ட்லேயும் உங்களுக்கு ஃபெரி இருக்குது. ஸோ டிபெண்ட்ஸ் அப்பான் உங்களை பொறுத்து தான் இருக்குது, காஸ்ட் வேரி ஆகும். பட் நாங்கள் எங்களுக்கு புக் பண்ணது பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ஃபெரி. அது 100 மினிட்ஸ் ஆகும். லைக் ஒரு 1 ஹவர் 10 மினிட்ஸ் இருக்கும்னு சொன்னாங்க. ஸோ ஹேவ்லாக் போயிட்டு அங்கே ஹோட்டலில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு 4 ஆர் 5 என்ன பண்ணுவாங்கன்னா, ராதாநகர் பீச்சுக்கு போகிறதா பிளானு. ஈவினிங் ராதாநகர் பீச்சில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 வந்து எங்களுக்கு சன்செட் இருக்கும். சன்செட் பார்க்குற மாதிரி பிளான் சொன்னாங்க. ஸோ ஒரு வழியாக பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சுட்டு நாங்கள் என்ன பண்ணோம், இந்த ப்ரைவேட் ஃபெரி வந்து கார்லேருந்து ஒரு 1/2 அன் ஹவர் ட்ராவல் மாதிரி இருக்கும். கேப்லேருந்து 1/2 அன் ஹவர் ட்ராவல் ஏறிட்டு நீங்கள் ஃபெரிக்கு வந்து ரெடி ஆகிடணும். கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஏர்போர்ட்டில் எப்படி செக்இன் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு ஃபுல்லாக உங்களோட ஆதார் கார்டு எல்லாமே செக் பண்ணிவிட்டு, ஃபெரி ஏறுறதுக்கு முன்னாடி ஆதார் கார்டு உங்களோட ப்ரூஃப் எல்லாமே கரெக்டாக செக் பண்ணிவிட்டு வெயிட்டிங் ஹாலில் வெயிட் பண்ணிவிட்டு டைமிங் படி உங்களுக்கு மார்னிங் டைமிங் இருந்துச்சுன்னா அந்த டைம் வந்து அலாட் பண்ணி ப்ரைவேட் ஃபெரியில் எல்லாம் செக் பண்ணிவிட்டு நம்ம ஏறுற மாதிரி இருக்கும். ஸோ இப்படி தான் இருக்கும் பாருங்கள் ப்ரைவேட் ஃபெரி. ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்சுவலி. கிட்டத்தட்ட ஒரு பெரிய போட்டில் நல்லா போகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ நீங்கள் ஒரு விண்டோ சைடு உக்காந்திங்கன்னா ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். நல்லா நீங்கள் ஃபோட்டோஸ் எடுக்க ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஃபுல்லாக இது ஏசி தான் உங்களுக்கு ப்ரைவேட் ஃபெரியில். ரொம்ப சில்னஸாகவே இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸும் ஒரு அவைலபிள் இருக்கும். சிப்ஸ் அங்கேயும் நீங்கள் பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ நல்லா இருந்துச்சு, உங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்சுவலி. ப்ரைவேட் ஃபெரி உங்களுக்கு வித்தியாசமாக இருந்துச்சு. ரொம்ப நல்லாவும் என்ஜாய் பண்ணுவோம். ப்ளஸ் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும் அந்த சீட்டிங்கு. ஒரு சில ஃபெரியில் பார்த்தீங்கன்னா கீழேயும் இருக்கும், அப்பர்லேயும் இருக்கும். உங்களுக்கு டெரஸ்லேயும் உங்களுக்கு சீட்டிங் இருக்கும். டிபெண்ட்ஸ் அப்பான் த ஃபெரி. எங்களுக்கு வந்து கீழே இந்த வாட்டி ரவுண்டு கொடுத்தாங்க, லோயர் இது கொடுத்தாங்க. ஸோ இந்த மாதிரி லெஃப்ட்டு ரைட் பக்கம் சீட்டு இருக்கும், மிடிலையும் உங்களுக்கு சீட் இருக்கும். மேக்ஸிமம் லெஃப்ட் ரைட்டு சீட்டு உங்களுக்கு கிடச்சிச்சின்னா ஓகே. கிடச்சிருந்த மீன்ஸ் நீங்கள் புக் பண்ணுற சீட்டு தான் உங்களுக்கு கிடைக்கும், உங்களுக்கு நான் அலாட் பண்ண சீட்டு. ஸோ ஒரு வழியாக ஃபெரி ஏறி ட்ராவல் பண்ணி நாங்கள் என்ன பண்ணோன்னா ஒரு ரிசார்ட்டுக்கு ரீச் ஆனோம். ரிசார்ட் பார்த்திங்கன்னா நாங்கள் தங்கின ரிசார்ட் பேர் வந்து ஓஷன் ட்ரீ பீச் ரிசார்ட். உண்மையாலுமே சொல்கிறேன், இந்த ரிசார்ட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. எப்படின்னா லைக் இது ஒரு உட்டன் ரூம்ஸ் மாதிரி இருந்துச்சு. எங்களுக்கு வந்து டெரஸ் தான் கொடுத்தாங்க. ஐ மீன் ஃபஸ்ட்டு ஃப்ளோர் தான் கொடுத்தாங்க. நீங்களே பாருங்கள், ஒரு உட்டனில் கட்டின வீடு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. ரொம்ப நல்லா இருந்துச்சு எங்களுக்கு. ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ப்ளஸ் ஸ்விம்மிங் பூல், அவங்களோட அம்யூனிட்டிஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபுல்லாக ட்ரீஸு. ஸோ இப்படியே நீங்கள் வாக் பண்ணி கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா பீச் வரும் உங்களுக்கு. இந்த ரிசார்ட்டை ஒட்டின பீச் இருக்குது. ஸோ நீங்கள் போய் பார்த்துக்கலாம். அதே மாதிரி இங்கே லஞ்சு நாங்கள் சாப்பிட்டோம். ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க இந்த லஞ்சு. ப்ளஸ் நீங்கள் வந்து என்ன சொல்கிறீங்களோ, ஃபிஷ்ஷோ ஸ்குவிட்டு ஆர் ப்ரானு லைவாக நீங்கள் என்ன ஃபிஷ்ஷு கேட்குறீங்களோ, பட் நீங்கள் கேட்குற ஃபிஷ் அவைலபிலிட்டி இருக்கும். ஆர் அவங்க ஆப்ஷன் கொடுப்பாங்க, இதெல்லாம் இருக்குது உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்பாங்க. ஸோ கேட்டிங்கன்னா அப்படியே அவங்க ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த ஹோட்டல் வந்தீங்கன்னா ஃபிஷ்ஷு ட்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் காஸ்ட்லி தான், பட் காஸ்ட்டுக்கு ஏற்ற ஃபுட்டு தான், நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். இதாங்க நான் சொன்ன பீச்சு. அப்படியே வாக் பண்ணி அந்த ரிசார்ட் உள்ளே அந்த பீச் உங்களுக்கு இருக்கும். அது ரொம்ப காலியாக இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த பீச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து உங்களுக்கு ராதாநகர் பீச்சு. நாங்கள் ஒரு 4 வந்துட்டோங்க. நாங்கள் போன டைம் ரொம்ப வெயில்னால நீங்கள் 4 வர தேவையில்லை. ஒரு 5 நீங்கள் வந்தீங்கனாலே போதும். ஏன்னா 4 to 5 நாங்கள் சும்மா தான் உட்காந்தோம். நீங்கள் வெயிலில் அந்த பீச் பக்கம் உட்காரவே முடியாது. ட்ரீஸ் கீழே தான் உட்கார முடியும். ட்ரீஸ் கீழே உட்காந்திங்கன்னா ரொம்ப எறும்பு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் பெஸ்ட்டு 5 வந்தீங்கன்னா நீட்டாக ஒரு 5:20 ஆர் 5:15க்கு சன்செட் பார்த்துட்டு அந்த பீச் கிட்ட ஒரு 6:20 வரைக்கும் உட்காந்து என்ஜாய் பண்ணலாம். ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க ராதாநகர் பீச்சு. லைக் நம்ம டிவியில் பார்க்க மாதிரி தான் ஒரு ஐலாண்ட் எஃபெக்ட் இருந்துச்சு. ஐலாண்டே தான் பீச்சு. அதை சுற்றி மவுண்டெயின், நிறைய பேர் ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்திருந்தாங்க. ஸோ நீங்கள் ஒரு 5 ஆர் 4:45க்கு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு காமாக அமைதியாக நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு இதாங்க சன்செட்டு. அந்த டைம் நல்லா இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு ஒரு 6:20 6:30க்கு வந்து செக்யூரிட்டி வந்து எல்லோரும் வந்துருங்க, இதோட அவ்வளோதாங்க அப்படின்ற மாதிரி எல்லோரையும் அனுப்பி விட்டுட்டாங்க. ஸோ இதுதான் டே 3யோட எங்களுக்கு வந்து ட்ரிப்பு. ஸோ இதோட ராதாநகர் பீச்சுக்கு போயிட்டு ஒரு வழியாக நாங்கள் வந்து ஹோட்டலுக்கு இதோட டே 3யோட vlog முடிஞ்சிருச்சு.
Thank you for watching this video.